இரண்டு பக்கமும் கடை தொகுதிகளோட அவ்வளவு பெரிய அளவு வளர்ச்சியோட இருக்குது. அப்போதைக்கு பண்றது ஒரு மதிப்பில்லை தானே. இதன் உள் மண்டபத்தினுள் கூரை முருகை கற்களால் அமைக்கப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் இதில் இருக்கிறீங்க, ஒரு 500 காசு தாங்க ஒன்றா தர மாட்டீங்களா? பாருங்க இவ்வளவு புதிய புதிய கட்டடங்கள் வந்து கொண்டு இருக்குது. இப்போ எல்லாம் வந்தது தொடர்ச்சியாக கடை தொகுதிகள் தானே. சின்ன சின்ன கடைகளை போட்டு 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 அது இப்போ பெருசாக மாறி போய் நிற்குது. இந்த பகுதியில் பாருங்க வருங்காணிகள் இருக்குது. அவர் இப்படி காட்டுற கையை 4 கதை கோணம் இங்கே இருக்கிறீங்க தம்பி அப்படி இப்படி விசாரிக்கணும். பார்த்தீங்களா ஒரு நகர பகுதியில் இப்படி ஒரு வீடு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற சங்கானை என்ற ஊரை உங்களுக்கு சுற்றி காட்டி கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே பகுதி 1வது காணொலியை பார்த்திருப்பீங்கள். அந்த ஊரை பார்க்காதவர்கள் பவனீசன் சங்கானை என்று தேடி பார்க்கலாம், அல்லது இந்த யூடியூப் தளத்துக்கு போய் நேற்று பதிவிட்டு அந்த காணொலியை பாருங்க. அது சங்கானை என்ற ஊரினுடைய ஒரு பகுதி தான். இப்போ நான் நிற்கிற இந்த இடத்துல இருந்து 2வது பகுதியை உங்களுக்கு காட்ட போகிறேன். குறிப்பாக நீங்கள் யாழ்ப்பாண நகரப்பகுதியிலே இருந்து இப்போ நான் நிற்கிற இந்த இடத்துக்கு வரணுமெண்டா 15 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். குறிப்பாக சொல்கிறதுன்னா யாழ்ப்பாண நகரப்பகுதியில் இருக்கிற யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் இருந்து இங்கே வரேண்டா 15 கிலோமீட்டர். நீங்கள் கொஞ்சம் தூரங்கள் மாறுபடும், நீங்கள் நிற்கிற இடத்தை பொறுத்து மாறுபடும். இப்போ நாங்கள் நிற்கிற இந்த பிரதான வீதி யாழ்ப்பாணம் மானிப்பாய் காரை நகர் பிரதான வீதி. இப்படி போய் மானிப்பாய் ஊடாக யாழ்ப்பாணம் போகலாம். இந்த பக்கம் போனால் காரை நகருக்கு போகலாம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் இருக்குல்ல, இந்த ஒரு பாலம் மாதிரியான அமைப்போ இந்த இதில் பாருங்க வான்கதவுகள் எல்லாம் இருக்குது. மழை பெய்கிற நேரத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் நிற்கிற இந்த இடத்துல இருந்து இந்த பக்கம்தான் சங்கானை. இதுக்கு இங்கால சித்தங்கனி என்ற ஊருக்குள்ளே வரும். இப்போ இந்த காணொலியில் இடப்பக்கம் போகிறனான்னு கேட்டால் இல்லை. இந்த சங்கானை என்ற ஊரினுடைய நகரப்பகுதியை பார்க்கும்போது உண்மையிலேயே வியப்பாக இருக்குது. ஏனெண்டா எங்களுடைய ஊராண்டி நிறைய ஊர்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு புத்தூர் என்ற ஊரை எடுத்துக்கொண்டா அந்த ஊர் வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கு, அதாவது நகரமயமாக இருக்குது சந்தி பகுதி. எனவே இந்த சங்கானை என்ற ஊரினுடைய அந்த பிரதான வீதி கொஞ்சம் நீளத்துக்கு 2 பக்கமும் கடை தொகுதிகளோட அவ்வளவு பெரிய அளவு வளர்ச்சியோடு இருக்குது. எனவே அது ஒரு தனி காணொலியாக பதிவு செய்யணும்ன்றதால இந்த இடத்துல இருந்து நாங்கள் இந்த பக்கமாக பயணம் செய்து போக போகிறோம். அன்னளவாக 4 கிலோமீட்டர் அப்படி பயணம் செய்வோம். வீதியினுடைய 2 பக்கத்தையுமே காட்டுறோம். எப்படி வளர்ச்சியாக இருக்குன்னு பாருங்க. போகும்போது சங்கானையில் இருக்கிற சந்தை பகுதியையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்கலாம். போகிறதுக்கு முதல் இந்த பக்கம் பாருங்கோ, அப்படியே வயல் வழி. வயல் அறுவடை செய்தாச்சு. அந்த பக்கம் வேறு வேறு பயிர்கள் வைக்கப்பட்டிருக்குது. சத்தியமாக சொல்கிறோம், நல்ல வடிவான ஒரு இடம் இந்த இடம். அது பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது. அப்படியே மெதுவாக பார்த்து கொண்டு வாங்க இப்படி இருக்குன்னு பாருங்க. சட்டப்படி இருக்கல்லோ. சரி, நாங்கள் இனி இப்படி பயணம் செய்வோம். இதில் இருந்து போகும்போது வலப்பக்க காட்சிகளை உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். வரும்போது இடப்பக்கத்தை காட்டி கொண்டு வரேன். பார்க்க ரசிக்க என்ன இருக்குது, அதை விட ஏதாவது சிறப்பான இடங்கள் இருந்தால் அதையும் பதிவு செய்கிறேன். அதை விட யாரையாவது கண்டா அவர்கள்ட்ட இந்த நகரம் தொடர்பாகவும் கேட்டறிந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். வாங்க போகலாம். ஈழத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறேன். சரியா, இங்கே இருந்து இந்த வீதியால் பயணம் செய்து இங்கே வரைக்கும் போய் திரும்ப வர போகிறோம். இந்த பிரதான வீதி எவ்வளவு பெரிய வளர்ச்சியோடு இருக்குன்னு நீங்கள் பாருங்க. சரி, இந்த வீதியால் பயணம் செய்வோம். இதில் வேலை பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. இடைக்கிட பிரதான வீதியை காட்டுறோம், மற்றபடி வேலை பக்கத்தை தான் காட்டி கொண்டு போவோம். இதில் ஒரு கோயில் இருக்குது. பழக்கடை கூட்டுறவு கிராமிய வங்கி அதில் இருக்குது. இந்த இடத்துல இருந்து கடை தொகுதிகள் தொடங்குது. நாங்கள் நேராக தான் போகணும். அதுக்கு முதல் இதுக்குள்ளே போய் வருவோம். இதில் ஒரு பழைய தேவாலய கட்டடம் இருக்குது. அதை உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். சரியா, கட்டடத்தை
இதில் என்ன எழுதி இருக்குன்றதை முதல் வாசிப்போம். சங்கானை என்ற ஊருக்கு வந்தால் இந்த தேவாலயத்தை பார்க்காமங்களால் போக முடியாது. இதில் இருக்கு பாருங்கோ. உள்ளுக்கு போய் காணொளி பதிவு செய்ய முடியாது. ஏனென்றா இதில் விதிமுறைகள் போடப்பட்டிருக்குது. புகைப்பிடித்தல், அடுத்தது ஒளிப்பதிவு செய்த தடை, தொட வேண்டாம் என்று எழுதியிருக்கு, அகல வேண்டாம் என்று எழுதியிருக்கு, தீ பற்ற வைத்தல் தடை, மதுபானம் அருந்த தடை, அநாகரிக செயலுக்கு தடை என்று எழுதப்பட்டிருக்கு. நான் இந்த வரலாற்று பதிவில் இருக்கிறத வாசிக்கிறேன். நீங்கள் அது வரைக்கும் இந்த கட்டட சூழலை பாருங்கோ. சங்கானை தேவாலயம். சங்கானையில் இன்று காணப்படும் ஒல்லாந்தர் கால தேவாலயம் போர்த்துகேயரால் அமைக்கப்பட்ட போதிலும் ஒல்லாந்தர் ஆட்சியில் இத்தேவாலயம் மீளமைக்கப்பட்டது. இத்தேவாலயம் கிபி 1657 ஒல்லாந்தரான பிலிப்பஸ் பால்டேயஸ் எனும் மதகுருவின் நேரடி கண்காணிப்பில் கொண்டு நிர்வகிக்கப்பட்டது. இத்தேவாலயம் ஒரு நீள்முக கட்டுமானமாகும். இத்தேவாலயத்தின் மேற்கு புறத்தில் பிரதான நுழைவாயில் ஒன்றும் அதன் வடபுறத்தில் மற்றொரு சிறிய நுழைவாயில் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. இத்தேவாலயத்தின் சுவர்கள் முருகை கற்களுடன் இடையே மட்பாண்ட துண்டுகளையும் வைத்து கட்டப்பட்டுள்ளன. இதன் உள் மண்டபத்தினுள் கூரை முருகை கற்களால் அமைக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தின் வலப்புறமாக மதகுருவின் வீடு இருந்த இடத்தில் செங்கற்களிலான அத்திவார எச்சங்கள் காணப்படுகின்றன. இத்தேவாலயம் பாடசாலையாகவும் பயன்படுத்தப்பட்டது. இத்தேவாலயத்தில் 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கற்று வந்ததாகவும் இங்கு அம்ப்ரோஸ்லா என்பவர் ஆசிரியராக கடமையாற்றி இருந்தார் என்றும் பால்டேயஸ் பாதிரியார் தனது குறிப்பில் எழுதியுள்ளார். இதுதான் இதன் வரலாறு. இதை விடவும் இருக்கும். இதில் என்ன எழுதியிருக்கின்றதை மேலோட்டமாக வாசிச்சிருக்கிறேன். இந்த கட்டட அமைப்பு என்ன கல்லை பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்குன்னா முருகைக்கல். கூடுதலாக அந்த முருகைக்கல் பாரம் இல்லாமல் இருக்குமல்ல. அது ஒவ்வொரு தூண் அகலத்தையும் பார்த்தீங்களா, அவ்வளவு பெரிய அகலமாக இருக்கு. என்ன தூண் சிறப்பாக தான் இருக்குது. உள்ளுக்கு போக முடியாது, காணொளி பதிவு செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கு. அடுத்தது அதில் வாசிக்கும் போது உங்களுக்கு விளங்கி இருக்கும். இந்த ஒரு வளைவு மாதிரி இருக்குல்ல, அதில் மேல் பகுதி கூரை அமைப்பு இருக்குல்ல, அதுவே முருகைக்கல்லால் தான் கட்டப்பட்டிருக்குது. முன்னுக்கு வேறு கூரை அமைப்பு இருந்திருக்கும். ஆனால் உள்ளுக்கு இருக்கிற அந்த வளைவு பகுதி முருகைக்கல்லாலான கூரை அமைப்பு தான். சரியா, போவோம். இதில் இருக்கிறது புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு எழுதியிருக்கு. இது என்ன கட்டணம் தெரியாது. ஆமாம், சரி. இந்த தேவாலயத்தை காட்டி போட்டு அடுத்த கட்டமாக பயணம் செய்கிறேன். நீ போகும்போது வீதியில் வேலை பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்க. சரியா, பார்த்தீங்களா? இதால் போகும்போதே இந்த தேவாலயம் கண்ணை குத்தும். என்ன இது கட்டடம் என்ற மாதிரி தான் இருக்கும். இந்த பின்பக்கம் பாருங்க. இது இந்த கூரை அமைப்பு முருகைக்கல்லால் கட்டப்பட்டிருக்குது. சரி, இனி இப்படியே நேர போவோம். இதில் ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலையும் காட்டிக்கொண்டு போவோம். என்ன கோயில்? இதில் ஒரு கோயில் இருக்குது. பைரவர் கோயில். அதில் வேலை பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. இதில் இருக்கிறது தமிழ் ப்ரோஸ் உடுப்பு கடை. சரி, இதில் இருந்து நிறைய கடைகளை பார்க்க முடியும். இப்படியே பார்த்து கொண்டு வாங்க. இந்த நகரத்தின் வளர்ச்சி நல்லாத்தான் இருக்குது. நிறைய கடைகள் இருக்கு மக்களே. இதில் ஒரு கடை தொகுதி இருக்குது.
தொடர்ச்சியாக கடை தொகுதிகள் தானே. இதில் கடை தொகுதிகள்லாம் இதில் ஒரு பெரிய கட்டடம் இருக்குது. அதில் நிறைய கடை தொகுதி. இதுக்குள்ளே மரக்கறி சந்தை சதுக்கம் இருக்குது. நாங்கள் அதுக்குள்ளே போவோம். அதுக்கு முதல் இதை சுற்றுவோமே. நேராக போவோம் மக்களே. நாங்கள் அங்கே நேராக போகிறதுக்கு முதல் இதில் வெள்ளப்பக்கம் போகிற குறுக்கு வீதியூடாக இந்த சந்தை கட்டட தொகுதியை சுற்றுவோம். சுற்றி அதுக்கு பிறகு சந்தை பகுதிக்கும் போய் மற்ற பக்கம் போவோம். சந்தை இப்போ முடிஞ்சிருக்கும், மக்கள் தொகை குறைஞ்சிருக்கும். இருந்தாலும் வந்து நாங்கள் சங்கானை சந்தையை காட்டாமல் போக முடியுமா? அதால் காட்ட போகிறோமே. இந்த வீதியில் 2 பக்கமுமே கடை தொகுதிகள், வெள்ளப்பக்கம் சந்தை கட்டட தொகுதி. நாங்கள் முன்பக்கத்தால் போவோம். சரி, இப்படி நேராக பார்த்துக்குவாங்க. சரி, வெள்ளப்பக்கம் போவோமா? இதனால் இதுக்குள்ளே நிப்பாட்டி போட்டு போவோம். பாஞ்சடிச்சு போவோம்டா, பாஞ்சு மரக்கறி சந்தை சதுக்கம் போயிடுவோம். இதில் தொடர்ச்சியாக கடைகள் இருக்குது. வாங்க பார்ப்போம். சந்தை முடிகிற நேரம் வந்து நிற்கிறீங்க எல்லாரும் கேட்பீங்க, விளங்குது. சுவர ஓவியம் இப்படி இருக்குது பார்த்தீங்களா? டெங்கு நோயிலிருந்து எம்மை பாதுகாக்கும் வழிமுறைகள் நல்லா இருக்குது. இந்த ஓவியம், சுவர் ஓவியம் நல்லா இருக்குது. மேலே பாருங்க, நீர்நிலைகளை மூடுதல், தொட்டிகளில் மீன்களை வளர்த்தல், நல்ல செயற்பாடு. இந்த மீன் வளர்த்தல், நமது உடலுக்கு பாதுகாப்பிடல், நுழம்பு வேலைப்பாவனை இருக்கும். அவங்க நுழம்பு வேலைப்பாவனையெல்லாம் பார்த்தீங்களா என்ன மாதிரி நல்ல வடிவாக இருக்குது அந்த அந்த ஓவியம், நல்லா இருக்குது. அடுத்தது இந்த இதில் நிறைய எழுதியிருக்கு. அந்த ஓவியம் வந்து என்ன சொல்கிறோமோ, அதிகமான வண்ண பயன்பாடு இல்லாமல் சிவப்பிலை வந்து வெள்ளையாக வார மாட்டோம் அப்படியே அலாத்தி எடுத்துருக்கு. அதுக்கு பிறகு அது முப்பரிமாணமாக தான் இருக்குது இந்த பின் சுவர் பகுதி. ஆனால் கருப்பு நிறத்தில் கீறப்பட்டிருக்க அந்த ஓவியம் இதுக்கு வடிவாக கொடுக்குது. வாங்க, இதுதான் சந்தை பகுதி. சந்தை பகுதி இதுக்கு உள்ளே போய் காட்டுறதுக்கு பெரிதாக ஒன்றும் இல்லை. இதுக்கும் வாங்க, ஏன் பெரிதாக ஒன்றும் இல்லைன்னா நாங்கள் வந்த நேரம்ல சரி, இதுதான் சந்தை பகுதி. எல்லாரும் மூடி போட்டு போட்டார்கள். கிட்டவா காட்டுங்க. சரி, அதே மாதிரி அங்கேயும் இருக்கு. சரி, இதுதான் ஒரு சந்தை பகுதி. ஆனால் எத்தனை பட்டறை இருக்கு? 80 அண்ணளவா 80 பட்டறை இருக்கான். சரி, இந்த சந்தை பகுதியை பார்த்துட்டு பயணம் செய்கிறோம். இதில் வெலை பக்கம் பாருங்கோ, பார்த்து கொண்டு வாங்க. அப்படியே நேராக போவோம். பாருங்க, இவ்வளவு புதிய புதிய கட்டடங்கள் வந்து கொண்டு இருக்குன்னு பாருங்க. இப்போ இதில் பாருங்க, ஒரு கண்ணாடி கட்டடம் ஒன்று வந்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி வங்கி தேவைகளை நிறைவு செய்கிறதுக்கான பகுதியும் இருக்குது. இதில் பூஞ்சோலை இருக்குது. இதில் பாருங்க, இதை சுருக்கமாக உங்களுக்கு சுற்றி காட்டியே ஆகணுமே சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் பிறகு தம்பி சங்கானை இந்த நகர பகுதியை 2 பக்கமும் காட்டியிருக்கலாம்னு கேட்கக்கூடாது, அதுக்காக காட்டுறேன். இப்படியே நேராக பார்த்து கொண்டு வாங்க. இதில் ஒரு பழைய கட்டணம் ஒன்று இருக்குது. என்ன கட்டணம்? முன்பள்ளி கட்டணம் மாதிரி தெரியுது. இப்போ இந்த பகுதியில் கடை தொகுதிகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அங்கே இதில் பாருங்க, ஒரு பெரிய கட்டடம். இப்படி நிறைய கட்டடங்கள் வந்து கொண்டே இருக்குது மக்கள். ஏனென்னா இந்த சங்கானை என்பது சுத்தவர சரியான மக்கள் தொகையோடு இருக்கிற ஒரு இடம். இப்போ அந்த இடத்துல நிறைய கடைகள் வரும், நிறைய தொழில் நிறுவனங்கள் உருவாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இப்போ சந்தைக்குள்ள கடும் பெம்பலா போச்சப்பா. இதில் வெலப்பக்கம் பாருங்கோ, இதில் ஒரு கோயில் இருக்குது. சங்கானை அருள்மிகு கூடத்து மனோன்மணி அம்மன்
கோயில். அப்படியே வேலை பக்கமே பார்த்து கொண்டு வாங்க. எனக்கு கொஞ்சம் தூரம் போகணுமே. போய் வரும்போது இடப்பக்கத்தை பார்ப்போம். சரி, இனி நேர பாருங்க. கிடைக்கிற அந்த கடை தொகுதிகள் வரும்போது மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இதால் தான் முருகன் கோயிலுக்கு போகிறது. நீங்கள் நேற்றைய காணொளி பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வேலை பக்கம் ஒரு வீடு, இந்த வீடு நேற்று காட்டினான்னு நினைக்கிறேன். நேற்று காட்டினாங்க இல்லை. சரி, இங்கே வரைக்கும் தான் வரணும்னு சொன்னான். ஆஹா, 4 கிலோமீட்டர் நான் மாறி சொல்லி போட்டேன். 2 கிலோமீட்டர். நாங்கள் இன்றைய நாளில் இந்த பயணத்தை தொடங்கின இடம் இருக்குல்ல, அதில் இருந்து இந்த இடம் 2 கிலோமீட்டர் தூரத்தில் வருது. இனி நாங்கள் திரும்பி போவோம். திரும்பி போகும்போது மற்ற பக்கத்தை பார்த்து கொண்டு போவோம். சரியா? சரி, இதில் இருந்து நாங்கள் காணொளி பதிவை தொடங்கின அந்த இடம் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சரி, போவோம். மாறி 4 கிலோமீட்டர்னு சொல்லி போட்டோம். சரி, இனி வேலை பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. இந்த பகுதியில் பாருங்க, வருங்காணிகள் இருக்குது. மெதுவாக போகணும். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறவே தலையை சுற்று தான், வேகமாக போகுது. இது ஒரு குட்டி காணொலியாக தான் இருக்கும். ஏன்னா நகர பகுதியை தனியாக காட்டணுன்றதுக்காக பதிவு செய்கிறேன். இதுலேருந்து தான் சங்கானி என்று காட்டுது. இனி அப்படியே இடப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. இப்படியே நேர பாருங்க. ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் வந்து கடைகள் கூடவா இருக்குது. நல்ல இடம். அந்த பக்கம் சித்தங்கேணி, இந்த பக்கம் சண்டிலிப்பாய். சித்தங்கேணி தான், சண்டிலிப்பாய் தான். ஓ, சித்தங்கேணி, சண்டிலிப்பாய் 2 பக்கமும் ஊர்கள். வேலை பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. இதில் ஒரு உணவகம் இருக்குது. இயங்குறது இல்லை போல. குடில் என்ற பெயரில் இருக்குது. வாகன புகை பரிசோதனை இடம் இருக்குது. பூங்கனி ஜோலி இருக்குது. சங்கானை அஞ்சல் அலுவலகம் பாருங்கோ. பெரிய பெரிய கட்டடங்கள் வந்து கொண்டே இருக்குது. அதில் இலங்கை வங்கி இருக்கு. பார்த்தீங்களா, ஒரு நகர பகுதியில் இப்படி ஒரு வீடு.
இது அம்மாச்சி உணவகமா? அம்மாச்சி உணவகம் என்ன? வங்கியில் பணம் எடுக்கணும். எங்கே எடுக்கலாம்? இதில் எடுக்கலாம். அதில் கொஞ்சம் தூரத்துக்கு போய் வருவோம். இதில் இருக்கு வங்கி. இதில் வந்து பணம் எடுக்கணும் மக்களே. இந்த பாருங்க, அதில் அருவி வெற்றின் பாருங்க மக்களே, நிறைய கடைகள், நிறைய கடைகள். சரி, இதுலேருந்து தான் எங்களுடைய பயணத்தை தொடங்கினாங்கள். அன்னளவா 2 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்திருக்கிறோம். இனி அந்த அம்மாச்சி உணவகம் இருந்த இடத்துல கொஞ்சம் சுற்றி இருக்கலாம் போல இருக்குது. அந்த இடத்துக்குள்ளே போய் சுற்றுவோம். இதில் நிறைய கடைகள். இது வந்து சித்தங்கனிக்குள்ளே வந்து சித்தங்கேணி, அதனால் திருப்புவோம். இப்போ நாங்கள் சித்தங்கனிக்குள்ளே வந்துட்டோம் மக்களே. அந்த நகர பகுதிக்கு போவோம். இதைத்தான் சுத்தேலின்னு சொன்னான். பிரதேச சபையோட கடை. பேருந்து தரிப்பிடம். பேருந்து தரிப்பிடம் இதுக்குள்ள இருக்கிறது பிரதேச செயலகம் வலிகாம மேற்கு சந்தான. ரெண்டு ஐயாக்கள் இருக்கீங்க. ஐயா, இந்த ஊரா நீங்கள்? இந்த ஊரா? கதைக்கலாமா? சரியான கடைப்பா இருக்கு. என்ன பேர் ஐயா? இந்த ஊர் பருத்திர. நீ வளர்றது எவ்வளோ காலமாச்சு வந்து? 50. திருமணம் செய்து வந்தீங்களா? 50 ஆண்டுக்கு முன்னாடி திருமணம் செய்து தான் இங்கே வந்தீங்க. நீங்கள் வரும்போது இந்த சங்கானி நகர பகுதி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? இப்போ இவ்வளோ முன்னேற்றம், பெரிய முன்னேற்றம். இந்த அளவு கட்டடங்கள் இருந்ததா? முதல் இருக்குல்ல, இப்போ எல்லாம் வந்தது. அதுக்கு முதல் சாதாரணமாக தான் இருந்தது. இந்த அளவுக்கு மக்கள் தொகையோடு இருந்ததா? இது நகரம் மாதிரி இருந்ததா? நகரம் மாதிரி இருக்குல்ல. அப்போ கிராமம் மாதிரி தான் திக்கு திக்கா கடைகளோட 50 ஆண்டுக்கு முன்னே அப்படி தான் இருந்தது. அப்போ பாருங்க எந்த அளவுக்கு இந்த ஊர் மாறி போச்சு. வந்து ஐயா, இந்த இடம் பருத்திர. அவர் வேற என்ன நகரம்? இங்கே வந்து எவ்வளோ காலம்? எங்களுக்கு இந்த இடத்தை பார்க்கும்போது சாதாரணமாக விளங்கு தான். இப்போ முதல் வந்து நகரம் என்றால் எல்லாரும் யாழ்ப்பாண நகர பகுதிக்கு தான் போகிறது. பிற்காலத்தில் அந்த தங்களை ஊராண்டியே சின்ன சின்ன கடைகளை போட்டு 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 அது இப்போ பெருசாக மாறி போய் நிற்குது. இப்போ இந்த சங்கானை என்ற ஊரும் அப்படி தான் இருந்திருக்கு. நீங்கள் வரும்போது நீங்கள் சொல்கிறத பார்க்க அப்படி தான் இருக்குது. 50 ஆண்டுக்கு முன்னம் வரும்போது சாதாரணமாக இருந்தது, இப்போ பெரிய அளவில் மாறி போச்சு. இப்போ இதில் இருக்கிறீங்க சும்மா பொழுதுபோக்கு. பொழுதுபோக்கா? அப்போ என்னோட கதைக்கிறீங்க இல்லையா? பொழுதுபோக்குன்னு போட்டு 4 கதையை கதைக்கணும். இங்கே இருக்கிறீங்க தம்பி, அப்படி இப்படி விசாரிக்கணும். விசாரிங்க. சிறப்பிட்டி தொழில் வேலை இல்லை. வேலை இல்லை, பொன் பார்ப்படுது. ஆனால் வேலை இல்லைன்றதால பிறந்தது இல்லை. ஏன் அப்படி ஐயா? வேலை இல்லாட்டி திருமணம் செய்ய மாட்டிடுவோம். வேலை இல்லை என்றால் மதிக்காத மதிக்காது. மனிதர் வாழ்றதுக்கு என்ன தேவை? உணவு தானே தேவை. இப்போ நான் எங்கேயாவது போய் யார்கிட்டையாவது, இப்போ நீங்கள் இதில் இருக்கிறீங்க, ஒரு 500 காசு தாங்க ஒன்றா தர மாட்டீங்களா? அப்படி வேண்டி சாப்பிட்டு வாழலாம் தானே. உயிர் வாழலாம் செய்தானே ஐயா. கிறிஸ்தவமான வாழ்க்கை இல்லை. வீட்டை அப்பா உழைக்கிறார்,
அப்பா உழைச்சி இப்போ எங்களுக்கு இப்போ இந்த இது வந்து அப்பா தான் வேண்டி தந்தவர் இந்த வாகனம். இப்போ அதே மாதிரி எனக்கு தேவையானதெல்லாம் வேண்டி தருவார் தானே. அப்புறம் நான் வேலைக்கு போகணும். அப்போ ஒரு திருமணம் செய்தாலும் அப்பா உழைச்சது இருக்கும் தானே. அப்போ எல்லாருக்கும் அப்படி இருக்காது. எப்படி காத்து ஐயா அப்படி இருக்கும் தானே. நான் வீட்டை சொல்லி போடுவேன் வேலைக்கு போக மாட்டேன்னா அப்பா ஒரு நாளைக்கு 3000 ரூபா தருவார் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு. அப்போ 3000 ரூபா தருவார் ஒரு நாளைக்கு. இரவுல கொத்துக்கு காசு தருவோம்னு சொல்லி கிடக்கு. அதெல்லாம் சொல்லி கிடக்கு. அப்போ தருவார். அப்படி வாழ்ந்தா சரிதானே ஐயா. உயிர் வாழ்றோம் தானே நாங்கள். அப்புறம் ஏன் வேலை கௌரவம் கௌரவம் இல்லை. அப்போ உழைச்சி வாழ்றதே நல்லதோ. உழைச்சி வாழ்றதான் நல்லது. இப்போ பெண்ணு பார்க்கறது தராது காரணம் அதுதான். தொழில்ன்றது மதிவில்லை. ஏன்னா இப்போ அவன் சீதனம் தரத்தானே வேணும் எங்களுக்கு. தர வேணும். அதுவும் தகுதியாக தான் இல்லை. அப்புறம் இப்போ அடிப்படையில் எங்களுக்கு ஒரு 15 லட்சம் ரூபா சீதனமும் ஒரு வீடு தந்தால் அப்புறம் நான் வேலைக்கு போவேன். அது சரியில்லை. அப்பாவும் இப்படி தான் பேசுகிறவர் ஒரு நாளும் வேலைக்கு போகலாம் வேலைக்கு போகலாம். நான் சொன்னேன் அப்பா நீங்கள் உழைக்கிறீங்க நான் அப்படி வாழ்கிறேன் அப்புறம் என்னத்துக்கு வேலைக்கு போவான்னு தான் கேட்குறேன். அப்போ அப்பா உழைச்சி சுயம் பண்ணுறது ஒரு மதிப்பில்லை தானே. அப்பா எங்களை பெற்றா தரத்தானே வேணும். அது நல்ல அது குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு தானே தரலாம். அப்படியும் இருக்கேன்னு. சரி ஐயா சரி நான் சும்மா இப்போ பெரியவர்கிட்ட தான் நான் அறியலாம். நான் அப்படி உங்களுக்கு சொல்ல நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லை இப்போ அப்பா உழைச்ச காராரு அவர் இப்படி காட்டுறது கையை. சரி நன்றி உங்களோட கதைச்சதுல மகிழ்ச்சி. சரி மக்களே, இன்றைய நாளில் இந்த காணொளியில் சங்கானை நகரப்பகுதியை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். குறுக்கு வீதிகளூடாக போய் ஊரினுடைய மற்ற பகுதிகளையும் காட்டணுமன்றதை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அது அடுத்த காணொளியில் வரும். ஏன் நாங்கள் இதை இப்படியே நிறைவு செய்து கொள்கிறோம்னா கூடுதலாக அந்த நகரப்பகுதி எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு யோசிக்கிறவர்களுக்கு முழுமையாக அந்த நகரப்பகுதியை காட்டுற மாதிரி இருக்கணும். அடுத்தது இதில் இருந்து அந்த தாத்தாவை கேட்டனாங்க. அந்த தாத்தா சொன்னவர் 50 ஆண்டுக்கு முன்னும் தான் வந்ததான் வரும்போது சாதாரணமான திக்குதிக்கான சில கடைகள் இருந்தது. இப்போ பெரிய அளவில் மாறி போயிருக்குன்னு அவர் சொல்லியிருக்கிறார். எனவே இன்னும் எதிர்காலத்தில் இந்த இடம் இன்னும் பெரிய அளவில் மாறி இன்னும் பெரிய அளவில் வளர்ச்சி காணும்ன்றதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் ஏற்கனவே இந்த சங்கானை என்ற இந்த பகுதி ஊடாக போயிருந்தா நீங்கள் சொல்லுவீங்க நாங்கள் மிதிவண்டியில எல்லாம் அங்கே இருந்து இங்கே போகிறோம் நாங்கள் இப்படி அப்படி போகிறோம் சொல்லுவீங்க. அப்போ அப்படி நீங்கள் வந்திருந்தா நீங்கள் பார்க்குற நேரம் இந்த சங்கானை நகரப்பகுதி எப்படி இருந்தது, அந்த நகரமாக இருந்திருக்காது சில வேளை முதல் எப்படி இருந்தது, இப்போ பார்க்குற இந்த சங்கான நகரப்பகுதி எப்படி இருக்குன்றதையும் உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்கள். இப்போ இந்த காணொளியிலே இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.